Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு இனிப்பு சேவ், அதாவது நம்ம 90s கிட்லலாம் சாப்பிட்டுருப்போம். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து நான் 1 கப் மைதா சேர்க்க போறேன். இது முதல்ல நம்ம சலிச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு சலிக்கிறதுக்குள்ள ஒரு pan வச்சிருக்கோம். அடுப்பு பத்த வச்சு இதுல வந்து நான் 1/2 கப் சுகர் சேர்க்கறேன். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வீட்ல செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்க்கறேன். இது வந்து நல்லா கரையணும். ஒரு கம்பி பதம் வரும்ல, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு சலிச்சு வச்சிருக்கோம். அதில் கொஞ்சோண்டு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்கலாம். பேக்கிங் பவுடர் இருந்தால் நீங்கள் சேருங்க, இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஸ்பூன் வந்து நெய் சேர்க்கலாம். வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் சேர்க்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நுரையா வரணும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் கரெக்டு தான். இப்போ ஒரு கம்பி பதம் வரதான் நம்ம செக் பண்ணலாம். என் கையில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால ஒட்ட மாட்டேங்குது. இப்போ பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே தெரியுது. இருக்கணும் அடுப்பு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். இப்போ ஒரு மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில நல்லா திரட்டிடலாம். உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய்யோ இல்லை மாவோ தடவிக்கலாம். இப்போ லைட்டாக நான் வந்து நெய் தடவிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம மாவு திரட்டணும். ரொம்ப மெல்லிசா திரட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது, இப்போ சேர்த்துடலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். இது நம்ம கைவிடாம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். வந்து நான் வந்து அடுப்பு வந்து ஸ்லோவாக தான் வச்சிருக்கேன், நான் ஆஃப் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம சர்க்கரை பாகில் போட்டோம்ல, இந்த மாதிரி சர்க்கரை எல்லாம் பவுடர் மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த மைதாவில் நம்மளுக்கு ஒட்டிடும். இப்படி தான் இருக்கும் கடையில். நம்ம கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நல்லா சுத்தமாக நம்ம செய்கிறதுனால இது நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இனிப்பு கரைச்சோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இனிப்பு சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.